ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. அதில் 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின்ஸ் வந்து நமக்கு இன்டீரியராக கேட்டிருந்தாங்க. 8 கொஷின் வந்து புக் பேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் 11த்துக்கும் நமக்கு புக் பேக் 1 மார்க் மட்டும் கேட்க மாட்டாங்க, இன்டீரியர் கொஷின்ஸும் கேட்பாங்க. அதை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இன்டீரியர் 1 மார்க் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் ப்ளஸ் இன்டீரியர் கொஷின்ஸும் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 மார்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 1 மார்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு இதுலேருந்தே அந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஏன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஆசிரியர் குறிப்பு, இலக்கண குறிப்பு, நூல், காலம், அப்புறம் வந்து அந்த பாடலினுடைய வரிகள் வச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறது, இது மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. செய்யுள்லேருந்து உரைநடை பகுதிகள்லேருந்தும் நமக்கு என்ன பண்ணுறாங்க இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து உள் வினாக்களாக நமக்கு வந்து கேட்குறாங்க. அதே போல் துணைப்பாட பகுதியிலேருந்தும் நமக்கு அந்த கதை சார்ந்து வருது நமக்கு கேள்விகள், உள்வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் படித்தே ஆகணும். இப்போ இந்த பிடிஎஃப்ல நமக்கு நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதிகளில் இருந்தும் இலக்கண பகுதிகளில் இருந்தும் நமக்கு வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, நீங்களே உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லா இன்டீரியராக கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் இன்டீரியர் கொஷின்ஸ் மட்டும் 1 மார்க் மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவும் சேர்த்து படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம். சரியா, ஸோ மறக்காமல் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஏன்னா மற்றபடி உங்களுக்கு இந்த 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வீடியோஸுமே கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க்கு கொடுத்தாச்சு. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ 11th தமிழுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வீடியோ இதுதான். சரியா, ஸோ நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வாங்க. 11th எக்ஸாம் எழுதிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ நம்பிக்கையோடு போய் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய டவுன்லோட் லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.